யாரு சொன்னது உங்களுக்கு குழந்தைங்க எல்லாம் கடத்துறாங்கன்னு? டிவியில பாத்தீங்களா? வாட்ஸ்அப்பா? இந்த போன் தான் பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும். அடிக்க விட மாட்டேங்குது, நிறைய பொய் சொல்லுது போன். கரெக்டு தானே? பொய் சொல்லுதா உண்மை சொல்லுதா? நிறைய பொய் சொல்லுது. இப்போதான் வாட்ஸ்அப்ல வர்ற வதந்திகள் எல்லாம் வந்து உண்மை கிடையாது. எதுவும் எந்த குழந்தையும் யாரும் இது வரையும் கடத்தல. எங்களுக்கு வந்து தகவல் படி ஒரு சின்ன குழந்தையோ பெரிய குழந்தையோ, நேற்று கூட பாகூர்ல ஒரு பெரிய பையன், அவரு ஒரு இவ்வளோ ஹைட்ல இருக்கிறார் ஒரு பையன், அவரை கடத்தணும்னு சொன்னவருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை. அவர் வந்து சின்ன பையன், அவர் வந்து என்னை கடத்திட்டாருன்னு சொல்றாரு. என்னன்னா கடைசியில் அவங்க அப்பா வந்து வாட்ஸ்அப்ல காட்டிருக்காரு, எங்க பார்த்தாலும் கடத்துறாங்க, நீ எங்கேயும் சுத்தாத அப்படி. அவர் ஒரு மாயையில என்ன பண்றாரு, போய் அவன் எங்கேயும் வந்து நார்த் இந்தியாவில வந்து பெட்ஷீட் விற்கிறதுக்கு வந்த பசங்க, சின்ன சின்ன பசங்க, அவங்க என்ன ரொம்ப அங்கே அந்த அளவுக்கு பாவர்ட்டி அதிகம், ஏழைங்க. அதனால வந்து இங்கே கொசுவில் விற்கிறது, பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக. இப்போனா கொசுவில் விற்கிறது, பெட்ஷீட் விற்கிறது, பெல்ட் விற்கிறது, இது போல் ஏதோ ஒரு தொழில் தேடி வராங்க அங்கேருந்து. நம்மளை போகிற அவங்களும் மனிதர்கள் தான். நிறைய இங்கே கூலி வேலை செய்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாரும் ஹார்ட் ஒர்க்கர். இது மாதிரி வாட்ஸ்அப்பில் பேரண்ட்ஸ் வந்து சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்கு, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு, சரியாக தூங்க மாட்டுற குழந்தை கற்று போகிறது வரான். ஏன்னா நாங்கள் போனாவே புள்ள பிடிக்கிற வர மாதிரி போலீஸை பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. நான் நிறைய போகிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து என் பிள்ளைய பிடிச்சி போங்க அப்படின்றாங்க. யாரையும் குழந்தை கொடுக்குறது வரல, உங்களை தூக்கிட்டு போக முடியாது யாரும். ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப எல்லாம் சேஃபாக தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்ம ஊர் சேஃபான ஊர் தான். எந்த அது மாதிரி பிரச்சனைலாம் இது வரையும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சாக்லேட் தரோம் அப்படின்னாலும் அதுவும் செய்யக்கூடாது. சரியா? நம்ம சரி சார் சொல்லிட்டாரு, யாரும் நம்மளை எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், கேர்ஃபுல்லாக சேஃபாக இருக்கலாமா எல்லாருக்கும்? ஓகே, தேங்க்யூ. எல்லாமே ரூமு அங்கே கடத்திட்டாங்க, எண்ணூரில் கடத்திட்டாங்க, கடல் ஓரமாக வீராம்பட்டத்தில் கடத்திட்டு போயிட்டாங்க, புதுக்குப்பத்தில் இப்போ தான் ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெருசாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போய்ட்டுருக்கு. ஸோ அந்த பயத்தை போக்கணுன்றதுனால தான். ஏன்னா நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம், இதை தாண்டி எதுவும் நடக்காது. அதனால் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது தான் நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் எங்கேயும் போகாதது. சரிங்களா? சொல்லுங்க. சரிங்களா கேட்குறாங்க பாருங்க. போயிடலாம், நம்பலாமா? தேங்க்யூ. இப்படி வந்துடு, ஃப்ரண்ட்டில் போங்க. இப்படி போயிடுமா, இப்படி வந்துடுங்க, ஃப்ரண்ட்டில் வந்துடும்.